லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சின்ன. இந்த திருப்புவனம் அந்த கோவில் காவலாளி கொல்லப்பட்ட அந்த வழக்கில் உள்ள இருக்கிற காவல்துறையினர் ஜாமீன் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீதிமன்றத்திலேருந்து கண்டிப்பும் அவங்களுக்கு குறித்து கடுமையான கண்டனங்களை அவங்க இவ்வளோ ஒரு எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தில் ஒரு மனிதனை கொடூரமாக அடித்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு நீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்கு. இந்த காவலர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையின் மூலமாக இன்னொரு அஜித்குமார் உருவாகாமல் இருக்கணும். ஆனால் இந்த சம்பவம் நடந்த பிறகும் கூட நமக்கு தொடர்ந்து என்கவுண்டர்கள், போலி என்கவுண்டர்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. காவல் நிலையத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்படுற சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இந்த வழக்கு எல்லாராலையும் கவனிக்கப்படக்கூடிய வழக்கு. ஏற்கனவே தூத்துக்குடி சம்பவத்தில் தந்தை மகன் கொல்லப்பட்ட சம்பவமே பெரிய அளவில் நாடு முழுக்க பெரும் அதிர்ச்சி. ஆமாம், அந்த விஷயத்துல அதுக்கப்புறமாவது பார்த்துருக்காங்கல்ல, இந்த காவலர்கள் கொஞ்சம் இதோட நடந்திருக்கும்ல, கருணையோட நடந்திருக்கும்ல. இந்த அஜித்குமார் படுகொலை நடந்திருக்கு. அப்போ இதுக்கு கொடுக்கப்படுற தண்டனைகள் மூலமாக அந்த காவல்துறையில் இருக்கிறவங்க கிட்ட மனநிலை மாறணும். அவங்களுக்கும் அந்த பண்புகள் மாற வேண்டியது. வர்றவங்க எல்லாரையுமே எப்படி அவங்கள மரியாதையை நடத்தணும் அப்படிங்கிற பண்புகள் வளர்த்து கூட வேண்டிய அவசியம் இருக்குது. இவங்க மக்களோட தான் இருக்காங்க. இவங்க எதுவும் வானத்திலேருந்து உதித்து வந்த தேவதூதர்கள் கிடையாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட வேண்டியது அவசியமானது. நீங்கள் சொல்கிறீங்க காவலர்கள் மாண்போடு இருந்திருக்கணும், மக்கள்கிட்ட எப்படி பழகணும், அவங்களும் சாதாரண மனிதரை போல இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே அந்த காவலர் பகுதியில் அவங்க காவலர் கூட அவங்க மனைவி, அவங்க குடும்பத்தாரெலாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒபேத ஆர்டர் தானே பண்ணுறோம், நீங்கள் ஸ்ட்ரக்சரே அப்படி தானே வச்சுருக்கீங்க, மேலிடத்துல சொல்கிறத நீ செய், அப்படி தான் நாங்கள் செஞ்சோம், அதை செஞ்சதுக்கு எங்களுக்கு தண்டனையா அப்படின்னா இப்போ செய்ய வேணுன்றதை நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நாங்கள் எப்படி அவங்கள சொல்ல முடியும்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை, அது சரிதான். அவங்க கேட்குறது மேலிடத்தில் என்ன சொன்னாலும் செய்வியா, மேலிடம் மலத்தை தின்னுன்னு சொன்னால் திம்பியா, எதை செய்யணும்னு யோசனை இருக்குல்ல உனக்கு. அப்ப செய்ய வேணாம்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரத்தை நீங்க கொடுக்கணும். அதிகாரத்தை நீங்க எது, நீ உனக்கு இந்த இன்ஸ்பெக்டர்னா இன்ஸ்பெக்டர் நாற்காலிக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, எஸ்பிக்குனா எஸ்பிக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அவர் சொல்றாருன்னா இன்ஸ்பெக்டர் உன்னுடைய அதிகார எல்லை உண்டோ அந்த எல்லைக்குள்ள உனக்கு சட்டத்தின்படி என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அதிகாரத்தின்படி தான் நீ நடவடிக்கை எடுக்கணும். இல்லையா நீ மேல இருந்து வர்ற உத்தரவுக்கு ஏற்ப அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்டதுக்காகலாம் நீ கொலை செய்யக்கூடாது. சரியா? அப்படி செஞ்சா கொலைன்னா கொலைகாரம் தான். போலீஸார் தான் மேலிடம் சொன்னதுனால செஞ்சேன்னா கீழே இருக்கிறவன் நீ பலியாட ஆகு. அப்போ தான் மேலே இருக்கவனுக்கு இது வரும். மேலே இருக்க பிரச்சனையே இல்லை இல்லை மேலே இருக்கவனுக்கு பிரச்சனை வரணும். அப்போ நீ அவனை காட்டி கொடு, அவனை இவன் தான் சொன்னான் அப்படின்னு காட்டி கொடு. யார் உனக்கு இந்த செயலை செய்யறதுக்குன்னு உத்தரவு கொடுத்தாங்களோ அவர்களுக்கு காட்டி கொடு, கையை நீட்டு. அப்போ கீழே இருக்கவன் தப்ப முடியும். அப்போ கீழே இருக்க ஒரு விஷயத்த நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது மேலே இருக்கவன் உத்தரவு போட மாட்டான்ல. மேலே இருக்கிறவங்க சொல்கிறதுனால நீ பணிஞ்சு போய் ஒருத்தனை அடிச்சு கொள்றேன். 19 ரூபா கடைநிலை ஊழியர் நீங்கள் குற்றச்சாட்டுறதே எப்படி இல்லை, 19 ரூபா இல்லைங்க, நீங்கள் செய்யக்கூடாதுங்க. உங்களுடைய நீங்கள் தானே குலகாரன் மாறீங்க. செய்ய முடியாதுன்னா ஒரு ஸ்டேஷன்ல வேலையை செய்ய முடியாது. அப்போ எதிர்த்து சண்டை போடு, அதுக்காக நீங்கள் யாரானாலும் அடிச்சு கொள்வீங்களா? அப்படித்தானே சொல்லி வச்சிருக்கீங்க. அதை நீங்க மறுபரிசீலனை பண்ணுங்க. முதல்ல உங்களுக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாக்குங்க. காவலர்களுக்கு அவர்களும் நம்மளை மாதிரி மனிதர்கள் தான். அவர்களுக்கும் 8 மணி நேரம் பணி, விடுப்பு எல்லாமே தேவை தான். மற்ற ஊழியர்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் காவலர்களும் இருக்கணும். அவர்களுக்குன்னு உரிமையை கேட்கறதுக்கான சங்கங்களை உருவாக்குங்க. அது கேட்கும்போது தான் இதெல்லாம் செய்யும். அப்போ தான் இந்த உயர் அதிகாரிகளுடைய ஆதிக்கம் குறையும். அப்போ அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. மாறாக உயர் அதிகாரிகள் சொன்னாங்க நாங்கள் கொலை பண்ணோம் எங்களை கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி தப்பிச்சுக்கிட முடியாது. குடும்பத்தை காட்டி இதை காட்டிலாம் தப்பிச்சுக்க முடியாது. ஆகவே இந்த மாதிரியான சம்பவங்கள் செய்யாமல் இருக்கணும். மாறா நீங்கள் குற்ற உணர்ச்சிக்குள்ளே தான் ஆகணும். நம்ம கணவன் இப்படி ஒரு செயலை செஞ்சுக்கிட்டானே, நம்ம அப்பா இப்படி செஞ்சிட்டாரே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி வரும்போது தான் உங்கள் வீட்டு கணவர்கள் திருந்துவாங்க. அவங்க இந்த செயல் தவறு, மேலதிகாரி என்னன்னாலும் சொல்லுவான், நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற மனநிலை வரும். அதுக்கு தான் நீதிமன்றங்கள் இந்த மாதிரியான கடுமையான வார்த்தைகளை குறிப்பிடுது. அவசியமானது. இந்த உச்சநீதிமன்றத்தில் மம்தா பானர்ஜி அவங்க தான் முதல் முறையாக அவங்களே வாதாடி இருக்காங்க. அந்த மக்களுடைய அந்த எஸ்ஐஆர் எதிர்ப்பு அதை குறித்து அவங்க பேசியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நம்ம பார்க்குறத விட ஸ்டாலின் மற்றும் அவருடைய கூட்டணி டீம்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் பார்க்கணும். ஒரு அதிகாரத்தின் ஆணவ போக்கு அல்லது மத்திய அரசுடைய கையாளாக தேர்தல் ஆணையம் இயங்கும்போது அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத வீரியமாக எதிர்கொள்ளணுங்கிறத மம்தா அக்காட்ட கற்றுக்கணும். இங்கே உள்ள ஸ்டாலின்ஜோ இல்லை இந்த ஆட்கள் நீங்கள் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிங்க, கணக்கு காட்டுறதுக்காக எதிர்ப்பு தெரிவித்து ஒரு வழக்கு போட்டு நடத்தி அது தெரியும், அந்த வழக்கு நிற்காதுன்னு தெரியும், அதுக்காக நடத்துனீங்க.
ஒரு மக்கள் திரள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும். நீங்கள் எஸ்ஐஆர் வந்து அநீதியானது, இங்கே வந்து போட போகிறது, இப்போ சேர்த்த பேர்களில் அதில் ஏற்கனவே பேர்கள்லாம் வந்துட்டு, இந்தி பேர்கள்லாம் வந்துட்டு, சரியா? அது கூட ஏதோ ஒரு தவறுன்னா கூட கூட வச்சுக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீங்க சார். அந்த வாக்கு செலுத்த போகிறதுல உங்கள் பின்னாடி 10 இந்திக்காரன் இருக்கான், 100 இந்திக்காரன் வர்றான், வரிசையாக வந்துட்டே இருக்கான். இவன் இந்திக்காரனான்னு முதல்ல நீங்கள் அங்கே கேட்க முடியாது. இவர் எந்த பகுதியில் இருக்காருன்னு கேட்க முடியாது. அவருக்கு இங்கே வாக்கு எப்படி வந்ததுன்னு நீங்கள் கேட்க முடியாது. பொதுமக்கள் யாரும் சந்தேகப்பட முடியாது, யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. கேள்வி எழுப்புனா உங்களை கழுத்தை பிடிச்சி அங்கே புடத்தில் தட்டி வெளியே அனுப்பிடுவாங்க, மத்திய பாதுகாப்பு, சரியா? அப்போ இந்த வாக்காளர் பட்டியலில் எவ்வளோ பேரை சேர்த்தாங்க, எவ்வளோ பேர் புதிய வாக்காளர்கள் எப்படி வந்தாங்க, இவர்களுக்கு இங்கே வாக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வி எழுப்பணும்ல. அதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் விட்டுட்டு சும்மா வழக்கு போடுறேன்னு நாடகம் நடிச்சுட்டு மத்திய அரசு கூட இருந்துக்கிட்டு இங்கே உள்ள அரசு ஊழியர்கள் நாங்கள் இந்த பணியை செய்ய மாட்டோம்னு எதிர்ப்பு தெரிவித்தப்போ அவங்கள மேலே நடவடிக்கை எடுப்போன்னு வந்து நோட்டீஸ் அறிக்கை கொடுத்தது நீங்கள். உங்களுடைய ஊழியர்கள் கூட அந்த அரசு நிற்கணும்ல. ஆட்சி உங்களுடைய ஆட்சி இங்கே வந்து திணிக்கப்படுது. அப்போ அந்த எஸ்ஐஆர் மூலமாக தமிழ்நாட்டுடைய கள நிலவரமே மாறுங்க. அரசியல் களமே மாறக்கூடியது வாக்கு வங்கியால். ஒரு தொகுதியில் ஒரு 5000 பேர் இது மாற்றி விட்டாங்கன்னு வைங்களேன், உள்ளே இறக்கி விட்டாங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? யாரும் கேட்க முடியுமா? என்ன பண்ண முடியும்? அது தீர்மானிக்கக்கூடிய சக்தி 1000 பேர்னு கூட வச்சுக்காங்களேன். ஏன்னா இப்போ இந்த 26 தேர்தல் வந்து பார்டரில் தான் ஒவ்வொரு வேட்பாளரும் ஜெயிக்க போகிறான். பெரிய வித்தியாசம்லாம் இருக்கல, பல முனை போட்டி, பல பக்கம் வாக்குகள் பிரிய போது ஜெயிக்கிறவன் 1000 ஓட்டுக்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஜெயிக்கணும். அப்போது இந்த 1000 ஓட்டும் வந்து வட இந்தியனுடைய ஓட்டு. வட இந்திய யாருக்கு ஓட்டு போடுவான்? அவன் பிஜேபி தான் ஓட்டுவான், காங்கிரஸ் கூட ஓட்டு போட மாட்டான். பிஜேபி ஏன்னா அவனும் சங்கி மணலில் தான் இருப்பான். அவன் சங்கி தான் அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க, அவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறாங்க. இப்படி தான் நடக்கும். அப்போ அதை தான் வந்து மம்தா பானர்ஜி அவங்க வந்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எதிர்த்து தீவிரமாக எதிர்க்கிறாங்க. மக்கள் போராட்டத்தை நடத்துகிறாங்க. இன்றைக்கி நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்காடு நடத்துகிறாங்க. இது தான் எதிர்வினை, எதிர்ப்பு. இதை வந்து இங்கே உள்ள அரசுகள் இந்த பாசிச பாஜக பூந்துருன்னு ட்ராமா பண்ணுறீங்கல்ல, உண்மையிலே பாசிச பாஜக பூந்துடக்கூடாதுன்னு அக்கறை இருந்தால் இவ்வளோ வீரியமாக இருந்திருக்கணும். ஏன் நீங்கள் வந்து நான் மாநாடுகளுக்கு 5 லட்சம் பேர் திரட்டுறீங்கள, 10 லட்சம் பேர் திரட்டுறீங்கள, ஃபுல்லாக சென்னை முழுக்க மெரினா புரட்சி மாதிரி நடத்துங்க. ஆட்சி உங்கள் ஆட்சி தானே, இதே மெரினாவில் இறக்குங்க. ஃபுல்லாக மக்கள் எதிர்ப்பு எல்லாம் கட்சிக்காரங்களை கொண்டு வந்து இது பண்ணுங்கள், எஸ்ஐஆர் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். எப்படி திணிச்சிடுறாங்கன்னு பார்த்துருவோம். செய்ய மாட்டீங்க, செய்கிற மாதிரி நடிப்பீங்க. இதுதான் சிக்கல். ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் புதிய திட்டங்கள் ஏதாவது வரும், அறிக்கைகள் ஏதாவது வரும். இந்த முறை 2026 தேர்தலை முன்னிட்டு அதிமுக வந்து முன்னாடியே அவங்களுடைய தேர்தல் அறிவிக்கை வெளியிட்டுட்டாங்க. அது நிறைய பேர் பிடிச்சிருக்கு, சரியான ஒரு முனைப்பாக தான் இது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, பார்த்துருக்காங்க. இப்போ இதை எப்படி வந்து திமுக எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க? திமுகவுடைய அறிக்கைக்கு இப்போ தான் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து அந்த கலைஞர் தொலைக்காட்சியா, வண்ண தொலைக்காட்சி மாதிரி அந்த டைமில் அது வந்து ஒரு பெரிய லெவலில் அந்த தேர்தலையே மாற்றிய அந்த ஒரே ஒரு டிவி அப்படிங்கிற வார்த்தை. அதை மாதிரி இந்த தேர்தலில் அவர்கள் எதாவது பண்ண முடியுமான்னு பயங்கரமாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி இறங்கி அடித்து பயணம் குதிரை பாஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் கொண்டு வர்றது அதாவது மாறி மாறி வாக்காளர்களை ஏமாத்துறது. உண்மையிலே வாக்காளர்களுக்கு அந்த மக்களை நலனை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களாக எதுவும் கிடையாது. தேர்தல் டைம்ல இதை சொன்னா அவங்க கவர்றாங்கன்னா முடிஞ்சு என்னமோ எனக்கு நான் 2 ஏக்கர் தாரேன்னா அவரு 3 ஏக்கர் தாரானா 3 ஏக்கருக்காரர்கள் குத்திடுவாங்க. அவரால் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் இல்லை. என்னப்பா திமுக வந்து முழிச்சிக்கிட்டு இருக்குல்ல, நாங்கள் வந்து 1000 ரூபா கொடுப்போம், மகளிருக்கு கொடுப்போம்னாங்க. அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்ட மகளிருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அனைத்து மகளிருக்குன்னாங்க. தேர்தல் மாறி மாறி வருது. மடிக்கணினியே கடைசியில் ஆட்சி முடிய போகிற நேரத்தில் கொடுக்குறான் மாணவர்களுக்கு. இப்படி மாட்டிக்கிடுவாங்க. நிதிக்கு எங்கே போவீங்க? 2000 கொடுப்போம், 1000 கொடுப்போம், கடன் வாங்கி சேர்த்துக்கிட்டே இருங்க. இந்த நாட்டுடைய இயற்கை வளங்கள் வந்து சூறையாடிட்டு போகும். இப்போ ஒப்பந்தங்கள் போடுறாங்க. மத்திய அரசு அமெரிக்கா வந்து விதிச்ச நெருக்கடியில் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்குது. இப்போ ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. இங்கே உள்ள வேலை வாய்ப்பு இறக்குமதிகள் ஆகும். இங்கே உள்ள தொழிலாளர்களுடைய, விவசாய தொழிலாளர்களுடைய எல்லா நலன்களும் பறி போகும். இப்படி தான் போகும். அதுதான் இதுக்குதான் கடன் வாங்கி தலைவரே சொன்னார், நாங்கள் எவ்வளோ கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன கிடைக்குது? அதான் அவ்வளோ அறிவுபூர்வமான ஆள்களை எல்லாம் வந்து இந்த திட்டக்குழுக்கு வந்து போடுறாருன்னா அப்போ திமுக எந்த லட்சத்தில் இருக்குன்னு பாருங்க. கேட்குறாங்க, உனக்கு என்னம்மா, உங்களுக்கு என்ன அப்படி? அரசு தானே வாங்குது, கடன் அரசு வாங்குது, நீயா பாதிக்கப்படுறா? எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமான தர்க்கம் பார்த்தீங்களா? இந்த லட்சம்லாம் இருக்காங்க. இப்போ அதிமுக இந்த தேர்தல் அறிக்கைகள்லாம் இது வந்து இந்த தேர்தலை ஒட்டி கவர்ச்சிகரமாக விடப்படக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த தூண்டில், மக்கள் மீன் தூண்டில போட்டு வைக்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் வந்து அவர்கள் ஒரு பெரிய தூண்டில பெரிய புழுவை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மாறி மாறி இப்படி போட்டு தமிழகத்தை வந்து குட்டிச்சுவராக மாற்றுறதுக்கான வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல் அறிக்கை அதிமுக வெளியிட்ட இந்த நேரத்தில் விஜயை பற்றி
எடப்பாடி பழனிசாமி வந்து கடுமையாக தாக்கியிருக்காரு. ஜெயலலிதா பற்றி அவர் பேசுறது ஊழல் கட்சின்னு எதை சொல்கிறீங்க, பேர் சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவரையே தான் நீங்கள் ரோல் மாடல்னு சொன்னீங்க. ஒரு ப்ரெஸ்ஸை உங்களால் சந்திக்க முடியலைங்க. ப்ரெஸ்ஸை சந்திச்சாதான் அவங்களால பேச முடியும், மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். அவங்களுக்கு ப்ரெஸ்ஸை சந்திக்க சொல்லுங்க முதல்ல அவருன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பழனிசாமி அவர்கள் 2016 அந்த டேபிளில் ஊர்ந்து போயிருந்த பழனிசாமி இல்லை. இன்னைக்கு நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதை ஊர்ந்து போனோன்னு சொல்லாதீங்க. அவரு சொன்னாரு, நான் போனேன் அப்படிதான் போனேன்னு ஏதோ ஒண்ணு அந்த சமயத்துல அது வந்து ஒரு புதிய விஷயம். காலில் விழுந்து பதவியை வாங்கினாரு. ஆனால் வந்து அப்படியே இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றாங்க. அவர் அப்படியே இல்லை, மாறிட்டாரு, கை தேர்ந்துட்டாரு. அவர் தேர்ந்துட்டாரு, நல்ல இந்த பக்குவம் ஆயிட்டாரு. குறிப்பாக அவர் வந்து மீடியாவை பிரமாதமா கையாளுறாருங்கிறது. பத்திரிகையாளர் ஒருத்தனுடைய ஆளுமை பண்பு எங்க இருக்கு? சுத்தி இத்தனை பேர் கேள்வி கேட்கும் போது அதை எதிர்கொண்டு பதில் அளிக்கக்கூடிய பண்பு இருக்கு. அது பழனிசாமி கிட்ட வளர்ந்துட்டு இன்னைக்கு திமுக கருணாநிதி அவர்களுடைய பையன் சொல்ற ஸ்டாலின்கிட்டயோ உதயநிதி கிட்டயோ கூட அது கிடையாது. மீடியாவை எதிர்கொள்றது தான் வந்து மிகச்சிறந்த சவாலானது. பலதரப்பட்ட எடப்பாடி கிட்ட தான். இப்போ வந்து அது சீமான் அண்ணா அவரு கதையே வேற. அவரை வந்து அவரை எதிர்கொள்ள முடியாம பிரஸ் கடந்த வைக்கிறான். அதுதான் இது. தம்பி வேற கேள்விட்டு வேற எந்த தலைவர் கேட்கா எப்ப விட்டா போதும்பா, எப்ப போதும்பா நிறுத்துங்க சொல்றேன். எடப்பாடி அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சு. எடப்பாடி இன்னைக்கு அந்த அளவுக்கு அவர் பக்குவமா அதை கையாளுறாரு. எடப்பாடி விஜயை டீஸ் பண்ற அளவுக்கு விஜயோட நிலைமை இருக்கு. பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியாத நிலைமை. ஏங்க ஒரு பத்திரிகை எந்த உலகத்துல அவங்க உண்டு? என்டிடிவி எப்பேற்பட்ட புகழ்பெற்ற நிறுவனம். என்டிடிவி வந்து இவரை சந்திச்சு என்ன பேட்டி எடுத்தது, அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க. உலகத்துல எங்கேயாவது இப்படி பண்ணாங்க? சின்னாவை பேட்டி எடுத்தா சின்னாவோட பேட்டியை தான் ஒளிபரப்பாங்க. ஆனா இங்க வந்து நாங்க விஜயை சந்திச்சோம் அப்படின்னு சொல்லி சந்திக்க போன நிருபர் பேட்டி கொடுத்தா என்ன கூத்தா இருக்கு? அந்த லட்சத்துல இருக்கு. ஏன் அந்த பேட்டியை வந்து உங்களால ஒளிபரப்ப முடியல? ஒரு இண்டிவிஜுவல் பேட்டி தான். நீங்க ஒரு பிரஸ் மீட்னா கூட பிடிச்சவன் பிடிக்காதவன் எல்லா பேரும் வந்திருப்பான், கேள்வி கேட்பான், கேள்வியால வந்து திணற அடிப்பான், நமக்கு வேத்து கொட்டுங்கிறத சொல்லலாம். இப்போ இவங்க விரும்பி வந்தவர்கள் அப்படின்னா விஜயோடைய மனம் கோணாத அளவுக்கு தான் நாசுக்கா கேள்வி கேட்பாங்க. நம்ம பெண் டீம் மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு வைங்களேன். அதே மாதிரி கேட்கக்கூடிய ஒரு உரையாடலை கூட நீங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்போ என்ன லட்சத்துல இருக்கு உங்களுடைய ஆளுமை பண்பு? அப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்டது சரிதான். எடப்பாடி எல்லாம் வந்து விஜயை டீஸ் பண்ற அளவுக்கு விஜயோடைய நிலைமை இருக்கு அப்படின்னா விஜயோடைய ஆளுமை பண்பு குறைவு அப்படிங்கிறது பொதுமக்கள்கிட்ட போய் சேருது இல்ல. பிரஸை சந்திச்சே ஆகணும்னு ஏதாவது தலையெழுத்து இருக்கு? பிரஸை சந்திச்சே ஆகணும்னு தலையெழுத்துலாம் ஒண்ணும் கிடையாது. அரசியலுக்கே வரல, இப்பதான் வர போறாரு. சரி, அரசியல்ல ஏற்கனவே நீங்க அரசியல்ல அமைதியா இருக்கீங்க. முதல்ல நீங்க அவங்க அமைதியா இருக்காங்க, அரசியல்ல இருந்தவங்க அமைதியா இருக்காங்க. அரசியலுக்கே வரலங்க, நான் ஏன் பிரஸ் மீட் கொடுக்கணும்? நீங்க தானே கஷ்டப்பட்டீங்க, நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க, அதிகாரத்தில் நீங்க தானே இருக்கீங்க. புரியல, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களா, வர போறோம், தேர்தலை சந்திக்க போறீங்களா, நீங்க என்ன செய்வீங்க, என்ன பிரச்சனைகளை பேசுவீங்க அப்படிங்கிற உங்க மாநாட்டுல சொல்லி உங்க வண்டவாளத்தை நாங்க பார்க்க வேணாம். மாநாட்டுல எழுதி கொடுத்ததை படிச்சு ஒப்பிச்சுட்டு போறீங்க. அது பிளாஸ்ட்னு 2 வார்த்தையை போடுறீங்க. உங்களுடைய விசிலடிச்சா குஞ்சிகளுக்கு ரசிக குஞ்சிகளுக்காக நீங்க அந்த வார்த்தைகளை போடுறீங்க. சினிமா வாங்க, சினிமாவில் டைரக்டர் சொல்லி கொடுப்பாரு, பஞ்சு டைலாக்கு பேசுவீங்க, பறந்து அடிப்பீங்க, கிரீன் மேட்டில் பறப்பீங்க, குதிப்பீங்க, முடிஞ்சிருங்க. அரசியல் களம் வேற இல்லை, இது ரத்த பூமி. இங்கே வந்து நீங்கள் களமாடணும்ல, பேசணும்ல. உங்களுடைய திரைப்படத்துக்கு உங்களுடைய ப்ரொடியூசருக்கு பிரச்சனை வருது, படம் வெளியாகாமல் இருக்கு, அந்த வெங்காயத்துக்கே பேசுறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு. நீங்கள் எப்படி சார் வந்து எங்களுடைய பிரச்சனையை பேசுவீங்க அப்படின்னு மக்கள் கேட்கறான்ல, பார்க்கலாம்ல. விஜயோடைய ரசிக குஞ்சிகளுக்கு இதை கேள்வி கேட்குற அறிவு இருக்காது, தெரியாது. தொண்டர்கள் விசில் அடிச்சாங்க குஞ்சிகள், விசில்ங்க, நான் அதை சொல்றேன். விசில் அடித்தவர்கள் அவர்களுக்கு வந்து இதை இந்த அளவுக்கு கேட்கற இதுக்கான திராணியோ அல்ல சிந்தனையோ இல்லை. நம்ம அதை அவங்கள வந்து இதாகவும் சொல்லலை. அவங்க வளர வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட போய் நீங்க எது கேட்டாலுமே எங்க தலைவர் பார்த்துக்குவார், டிவிக்கே வந்தா எல்லாம் சரியாயிரும், டிவிக்கே வந்தா என்னடா சரியா, டிவிக்கே வந்தா சரியாயிரும். இதை தவிர்த்து அவன்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதான் நிலைமை இருக்கு. அவங்க டிபேட் சொல்லி இந்த லட்சணில் தான் இருக்காங்க. வந்து கலந்துக்கிற பேசக்கூடியவர்களும் தர்க்க ரீதியாக வாதம் பண்றதுக்கான சரக்கு இல்லை. மாற்றத்தை எதிர்பார்க்குறோம், மாற்றத்தை விரும்புறவங்ககிட்ட போய் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அதெல்லாம் அவனுக்கு தேவை மாற்றம், அவ்வளவுதான். மதமா வெறுமனே நாங்க வந்து விஜய்னா வந்தா போதும் தான் சொல்றாங்க. அது வந்து அரசியல் களம் கிடையாதுல்ல, தேர்தல் அரசியல் எடுபடாதுல்ல. அப்போ விஜய் அவர்கள் தன்னுடைய இதை நம்மளும் வந்து அதை குறையா சொல்லல, அதை மாற்றிக்கிடணும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து பனையூரில் உட்காந்துக்கிட்டு இல்லை கேரவனில் உட்காந்துக்கிட்டு அரசியல் செய்ய முடியாது சார். அரசியலுக்கு வாங்க, மக்கள் உங்களுடைய ரசிகர்கள்னு சொல்லிட்டு வந்து ரசிகர் வீட்டில் இருக்கவன் அப்படின்னு ஓட்ட குத்தலாம். ஆனால் நீங்கள் எப்போ தகுதிப்படுத்திக்கிடுவீங்க அப்படிங்க. இப்போ பழனிசாமி அவர்கள் யார் என்னன்னு தெரியாது. அவர் அந்த அதிமுக இதில் பல இதில் பின்னணியில் இருந்தார். அறியப்பட்ட முகம் கூட கிடையாது, செங்கோட்டையன் மாதிரி அளவு கூட முகம் கூட கிடையாது.
ஆனால் பழனிசாமி வந்த பிறகு இன்னைக்கு தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டாருல்ல, பழகுபடுத்தி கொண்டு வர்றாருல்ல, அந்த 3 மாசம் கூட தாங்காதுன்னு நினைச்சேன் நான்லாம். அந்த ஆட்சியை கடைசி வரைக்கும் இருந்து காப்பாற்றி கொண்டு வந்து முடிச்சிட்டாருல, இன்னைக்கு கட்சியும் கைக்குள்ள வச்சுட்டாருல, அவரை கொண்டு வந்தவங்களையும் கதற விட்டாருல. இன்னைக்கு பல ஓபிஎஸ் வந்து ஐயா சாமி என்னை கட்சியில் சேர்த்துக்காங்கன்னு கெஞ்சிறாரு. வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்றாருல்ல. இதுதான் அரசியல் வளர்ச்சி. அப்படி எப்போ விஜய் வளர்வீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. நிறைவா அண்ணாமலை அவர்கள் வந்து திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் வந்து தேர்தல் பொறுப்புலேருந்து தேர்தல் பண்ணலேருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு நிறைய சூட்சபங்கள்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஒரு சில காரணங்களுக்காக சொல்கிறாங்க. என்ன காரணத்துக்காக ஒரு விலகி இருக்கு? என்ன காரணம்? அண்ணாமலைக்கும் பழனிசாமியே பிடிக்காது. இன்னொன்று நயினார் நாகேந்திரன் இன்னொரு பொறுப்பில் இருக்காரு, தலைவர் பொறுப்பில் இருக்காரு. இவரை வந்து அந்த பொறுப்பு தொகுதி பொறுப்பாளர்களாக போடுறாங்க. அதை வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. அண்ணாமலை வந்து பழனிசாமியே புகழ்ந்து பேச வேண்டிய நிர்பந்தம் வரும். பேசி ஆகணும். இவர் தான் வரணும், முதல்வராக போகிறாரு. அப்போ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இதை விட்டுடலாம் அப்படின்னு. இன்னொன்று, அவர் வந்து புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, வைக்க போகிறாருங்கிற பேச்சு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதிருப்தியில் இருக்காரு. அவர் ஏதோ ஒரு பெரிய பொறுப்பு எதிர்பார்க்காரு. ஒன்று மாநிலத்தில் இல்லையா, எனக்கு மத்தியத்தில் அரசில் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது ஒரு அஜெண்டான்னு சொல்கிறாங்க. அவர் வந்து சரியாக இப்போ கட்சி விட்டு அவர் விலகுவார், தேர்தல் பண்ணி விலகுவார். திடீர்னு இப்போ தாவேக்காலேருந்து ஒரு அழைப்பு வரும். இவர் அங்கே தாவேக்காக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2026 தேர்தலுக்கு முன்னாடியே அவர் தாவேக்கால இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வெளியில் பேசுகிறாங்க. அது வந்து அனுமானத்தின் அடிப்படையில் சொல்கிறது. அது இந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தனி கட்சி தொடங்குற அளவுக்கு அண்ணாமலை போக மாட்டார், அவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டார். ஏன்னா மோடி கட்சியை தொடங்குறதுக்கு அவர் தாவேக்கால போய் சேர்ந்துடலாமே. தாவேக்கால போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வாக்குகளை பிரிக்கக்கூடிய யுக்தி கூட தான் பண்ணலாம். அப்படின்னு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அடிப்படையில் இதுதான், அவர் வந்து பிஜேபியில் இருக்கிறனால தான் அண்ணாமலை. அவர் வந்து தாவேக்கால போய் சேர்ந்துட்டா அண்ணாமலை அங்கே ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிற இந்துத்துவ அந்த பிஜேபி மோடி ஆதரவாளர், மோடி பக்தர்கள் தான் வந்து அண்ணாமலையை தூக்கி பிடிச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் தாவேக்காவுக்கு போனால் இந்த செல்வாக்கு இருக்குமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறி தான். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி.